இக்கதையில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் வெறும் கற்பனையே. நான் எந்த கதாபாத்திரத்தோட பேரும் மென்ஷன் பண்ணல, பட் இருந்தாலும் அனைத்தும் கற்பனையே. யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கமோ இல்லை கன்ஃபியூஸ் பண்ணும் நோக்கமோ எனக்கு இல்லை. ஒருவேளை உங்களுக்கு இருந்தா என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இது மனம் சார்ந்த டாபிக் அப்படிங்கிறதுனால இந்த டிஸ்க்ளைமர் எல்லாமே தேவைப்படுது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேலே வச்சிருக்க அன்பு நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். மனிதன் எப்பொழுதும் கடவுளை திட்டுவதில்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை திட்டுவதும் புகழ்வதும் தூற்றுவதும் ஒரு இயல்பாகவே வச்சிருக்கான். கடவுள் பிரிவினைகளை உண்டாக்கவில்லை. அப்போ யார் உண்டாக்குனா? அஃப்கோர்ஸ் மனிதர்கள் தான். ஜெண்டர் பேஸ்டு, கேஸ்ட்டு, ரிலீஜன், இவ்வளவு ஏன் வெள்ளை சட்டை கருப்பு சட்டையில் கூட பிரிவினைகள் தான். எந்த ஈவெண்ட்டுக்கு வெள்ளை சட்டை போடணும், எந்த ஈவெண்ட்டுக்கு கருப்பு சட்டை போடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதே இந்த மக்கள் தான், கடவுள் கிடையாது. வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இருக்கிற கொஞ்சப்பட்ட காலம்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த சின்ன வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. பிறப்புக்கு முன்னாடி எங்கே இருந்தோம், இறப்புக்கு அப்புறம் எங்கே போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ளே யாரும் கேட்டதாகவும் இல்லை, அதுக்கான பதிலை யாரும் நமக்குள்ளே கொடுத்ததாகவும் இல்லை. அதற்கு காரணம் யாருக்கும் இறப்பதற்கு விருப்பமில்லை. ஆனால் இறப்பு இயற்கையான நிகழ்வு. அது எப்போ எங்கே யாருக்கு வேணாலும் நடக்கலாம். சரி, இந்த புராணங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் நிறைய கதை சொல்லியிருக்காங்களே, அதில் எடுத்து படித்து பார்க்கலான்னு எடுத்து பார்த்தா அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் புரியுது. நம்ம இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, பணம், பேர், புகழ், நீ அப்படி நான் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வெறும் டெம்பரரி ஹாப்பினஸ். இதை தாண்டி பெர்மனன்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி யாரும் சிந்திக்கிறதும் இல்லை, பேசுறதும் இல்லை அப்படின்னு புரியுது. நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன், நான் இப்படி இருக்கேன், நான் அது பண்றேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நான் எந்த நினைக்காம கூட சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை. நான் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் உருவானாலே உனக்கு எதிரில் இல்லை, நீ இல்லை, அது நான் அப்படின்னு ஒரு பிம்பம் உருவாகும். இப்படிதான் எதிரிகள் உனக்கு முன்னாடி உருவாறாங்க. உன் மனதுக்கு எது இல்லை அப்படின்னு தோணுதோ அதை ஒருத்தர் நிகழ்த்தும் போது அவன் உனக்கு எதிரியாகிறான். இதை எப்படி ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னா, எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும், எந்த ஃபீல்டு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அங்கே எதிரிகள் இருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு, இல்லையா? நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு சம் பீப்புள் யாரோ ஒருத்தர் ஒரு எதிரி இருப்பாங்க. அது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி. உங்கள் கண்ணுக்கே தெரியாத எதிரியை நீங்கள் எப்படி தான் தோக்கடிப்பீங்க? வாய்ப்பே இல்லை ராஜா. உங்கள் நண்பரோ இல்லை உங்கள் கூட இருக்கவங்க யாரோ ஒருத்தங்க, அவங்க ஒன்று நினச்சிருக்கலாம், நீங்கள் ஒன்று செஞ்சுருக்கலாம். அவங்க நினச்சது நடக்கலைங்கிறதுனால அவங்க மனசுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று உருவாகலாம். இது குறை சொல்கிறதுக்கோ தப்பு சொல்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. இட் ஹேப்பன்ஸ். இது ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் நேச்சர் தான். அப்போ அவங்க மனசுக்குள்ளே க்ரியேட் ஆன அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்னால ஈகோ இன்ட்ரெஸ்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈகோ இன்ஸ்டிங்க்ட் வேறு, ஈகோ இன்ட்ரெஸ்ட் வேறு. இங்கே நம்ம ஈகோ இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தான் பார்க்குறோம். ஈகோ இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மக்களோட மனநிலையை பற்றி ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதாவது இன்னொரு தடவை சொல்கிறேன், 100% கிடையாது, இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற ஒரு சில மக்களோட மனநிலை. சரி, ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுருவோம். மக்களோட மனசை பிரித்து பார்க்குறது என்னோட நோக்கம் அல்ல, ஒரு எடுத்துக்காட்டுக்காக மட்டுமே நான் இந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ இங்கே மக்களோட மனதையே நம்ம என்ன பண்ணலாம்னா, விவரமான மக்கள், யதார்த்தமான மக்களை 2 விதமாக பிரிக்கலாம். விவரமான மக்கள் தன்னுடைய கான்ஷியஸ் மைண்டை 100% யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துலேயுமே ரொம்ப கான்ஷியஸாக, ரொம்ப சீரியஸாக, ரொம்ப விவரமாக இருப்பாங்க. அதுவே இந்த யதார்த்தமான மக்கள் பணம் எடுத்துக்கிறியா எடுத்துக்கோ, புகழ் எடுத்துக்கிறியா எடுத்துக்கோ, எனக்கு கீழே தள்ளி விடுறியா தள்ளி விட்டுக்கோ, நான் எப்படிக்காவது ஒரு நாள் மேலே எழுந்திரிச்சு வந்துடுவேன், எனக்கு அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. என்னோட தாட் ப்ராசஸ் எல்லாமே இந்த மாதிரி டெம்பரரி ஹாப்பினஸில் இல்லை, பெர்மனன்ட் ஹாப்பினஸ். இறப்புக்கு அப்புறம் நம்ம எங்கே போக போகிறோம், பிறப்புக்கு முன்னாடி நம்ம எங்கே இருந்தோம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுது, என்லைட்மெண்ட்டை நோக்கி நம்ம எப்படி போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு தேடல்லே அந்த யதார்த்தமான மனிதனோட தாட் ப்ராசஸ் ஃபுல்லாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது அவன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் டைவர்ட் ஆகிற ஒரு பர்சன் கிடையாது. அவன் தான் உண்மையான யதார்த்தமான மனிதன். எனக்கு எதையுமே ஒன்றோடு ஒன்று பிரித்து பார்க்குறதோ இல்லை கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கான எண்ணம் கிடையாது. இதை நான் எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு விவரம், யதார்த்தம் அப்படிங்கிறது வெறும் பேர்கள் மட்டுமே தவிர, உண்மையாகவே விவரமான மனிதர்கள் இப்படி மட்டுமே இருக்காங்க, யதார்த்தமான மனிதர்கள் யதார்த்தமாக மட்டும் இருக்காங்க அப்படின்னா என்றைக்குமே கம்ப்ளீட்டாக 100% நான் சொல்லலை, ஒரு ஐடென்டிட்டிக்காக நான் அப்படி சொல்கிறேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா, போகிற வழியில் டைம் ஆகிடுச்சு அப்படின்னா, சரி ஒரு 2 இட்லியில் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வேகமாக சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்புறோம்ல. அந்த மாதிரி ஒரு விலைவாசி உயர்வுக்கான பெரிய கதை எங்கேயும் நம்ம போய் தேடி பேசாமல் ஒரு சின்ன 2 இட்லிலே நம்ம முடிச்சுக்கலாம்.
எங்கள் ஊரில் ஒரு பெரிய கடை இருக்குது. கோயம்புத்தூர்லேயே ஃபேமஸான ஒரு கடையில் ஒரு இட்லியோட விலை 30 ரூபா. சரிங்களா? ரீசெண்டாக கூலி படத்துக்காக தமிழ்நாடு கேரளா பார்டரில் ஒரு தேட்டரில் போய் காலையில் 6 மணி ஷோ பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு நாங்கள் கடை தேடிட்டு இருந்தப்போ அங்கேருந்த ஒரு கடையில் இட்லியோட விலை வெறும் 5 ரூபா. ஸோ 5 ரூபா இட்லிக்கும் 30 ரூபா இட்லிக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒரே சைஸில் தான் இருக்குது. சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் மைசூர் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு இறங்கி அந்த மைசூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு உடுப்பி ஹோட்டல் இருக்கும். அங்கே இந்த இட்லியை விட டபுள் சைஸில் ஒரு தட்டு இட்லி இருந்தது. அந்த தட்டு இட்லியோட விலை அன்றைக்கும் 10 ரூபா தான், இன்றைக்கும் 10 ரூபா தான். ஸோ எனக்கு ஒன்று புரியல, இட்லியோட சைஸை வச்சு ரேட்டு வேரி ஆகுமா இல்லை குவாலிட்டி வச்சு ரேட்டு வேரி ஆகுமா? இதுக்கு ஒரு வரையறையே இல்லையா? கவர்மெண்ட்டு இந்த இட்லிக்கு இவ்வளோதான் ரேட்டு அப்படின்னு சொல்லி மெனு ஏன் நிர்ணயிக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு கடையில் நான் போய் சாப்பிடும்போதும் எனக்கு இது தோணிகிட்டே இருக்கும். இல்லை இது தட்டு இட்லி அதனால தான் 30 ரூபா, மினி இட்லியாக இருந்தால் 10 ரூபா அப்படின்னு எல்லா கடையிலையும் ஃபிக்ஸ்டு ஏதாவது ரேட் இருக்கா? அதுவும் இல்லை. நீ ஐடிஐ ஃபைல் பண்ணல, நீ ஒழுங்காக டேக்ஸ் கட்டலைன்னா உன் வீட்டுக்கு ரைடு அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிற கவர்மெண்ட்டு, நீ இட்லி விலையை ஒழுங்காக செட் பண்ணாடி உன்னை தூக்கி 6 மாதம் உள்ளே வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சாப்பாடு விலை குறைஞ்சிரும். சாப்பாடு விலை எந்த ஊரில் குறையுதோ அந்த ஊரில் விலைவாசி ரொம்ப குறைஞ்சிரும். சரி வாங்க, பேக் டு ஈகோ இன்ட்ரெஸ்ட். இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய குடும்பங்களில் பெரிய பெரிய மாற்றங்கள் உருவானதுக்கான மெயின் காரணமே இந்த ஈகோ இன்ட்ரெஸ்ட் தான். அந்த மாற்றங்கள் எதர் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஈகோ பேலன்ஸ்டாக வச்சுருந்தா பாசிட்டிவான மாற்றங்களும், ஈகோ பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா நெகட்டிவான மாற்றங்களும் ஏற்படும். உடனே நம்ம பசங்க எப்படா ஜகா ஈகோவை பேலன்ஸ்டாக வைக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. சொல்கிறேன் வெயிட் மாடி. மெயினாக ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எனக்கு கெரியர் இம்பார்ட்டண்ட், எனக்கு ஃப்ரீடம் இம்பார்ட்டண்ட், எனக்கு செல்ஃப் இமேஜாக இம்பார்ட்டன்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இம்பார்ட்டண்ட். இதே சிப்ளிங்ஸ்குள்ளே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கடைசி பையனுக்கு ரொம்ப அஃபெக்ஷன் கேர்லாம் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ரொம்ப ஓல்டு பீப்புளை எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரெடிஷன், டியூட்டி இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட், மற்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதே ஜென்ஸி இல்லைனா யங்கர் ஜென்ரேஷன் பீப்புள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீடம் இம்பார்ட்டண்ட், நான் வெளியே போய் ஊர் சுற்றணும், வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. ரீசன்ட் டேஸில் ஃபேமிலிஸ்குள்ளே நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வர்றதுக்கான மெயின் ரீசன் இந்த ஈகோ இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ எனக்கு ஈகோவே இருக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈகோ இருக்கணும், ஆனால் பேலன்ஸ்டாக இருக்கணும். நம்ம ஈகோவை எந்தளவு நம்ம பேலன்ஸ்டாக வச்சுருக்கோமோ அந்தளவு நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப்னா எல்லாத்துலேயுமே சந்தோஷமாக இருக்கலாம். குமார் யார் இவர் அப்படின்னு கேட்குற மாதிரி, குமார் எப்படி இந்த ஈகோவை பேலன்ஸ்டாக வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு தேவைப்படுற ஒரு முக்கிய சாதனம் அதுதான் மெடிடேஷன். ஆனால் அந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கு நம்மளால முடியாது. ஏன்னு கேட்குறீங்களா? இது இப்போ சொல்கிறேன் பாருங்கள். சும்மா ஜஸ்ட் இந்த வீடியோவை 2 மினிட்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு கண்ணை மூடி மெடிடேட் பண்ணுங்க பார்க்கலாம். நிறைய எண்ணங்கள் வரும். அதில் முதல் எண்ணம் என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் முதல்ல சொன்ன கதையில் எதிரி உன் முன்னாடி இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம், உன் கூட இருந்தால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். நீங்களும் அதை யோசித்து பார்த்துட்டு ஒரு வேளை இருக்குமோ, யாராக இருக்கும் அப்படின்னு உங்கள் மைண்டு அதை யோசிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் ஒவ்வொன்றா நம்ம மைண்டில் ஓடும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்த கூலி படத்தில் கூட என்ன இவ்வளோ லாஜிக் மிஸ் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் கொடுத்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் கூட உங்களுக்கு ஒவ்வொன்றா ஞாபகம் வரலாம். இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் நம்ம தலையில் ஓடும். நாள் போக போக நேரம் கடக்க உங்களோட எண்ணங்கள் ஒவ்வொன்றா குறைய ஆரம்பிக்கும். மெடிடேட் பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் எடுக்கிற முடிவுகள் நிதானமாகவும் உங்களுடைய பேச்சு தெளிவாகவும் இருக்கும். அப்போ உங்களுடைய பேச்சு, விருப்பு, வெறுப்பு, ஆசை, கோபம் இது எல்லாமே அதிகமாக இருந்தால் அதனுடைய அளவு குறையும். ஒவ்வொருத்தருடைய மனசுலையுமே இந்த ஈகோ நேச்சுரலாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதில் ஏதோ ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளோட ஈகோவை நம்மளால் பேலன்ஸ்டாக வச்சுக்க முடியும். டப்புன்னு இந்த வீடியோ முடிஞ்ச மாதிரி இருக்குல்ல? இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க அப்படின்னா போய் உட்காருங்க. டெய்லி 10 to 15 மினிட்ஸ் மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட எண்ணங்கள், உங்களோட தாட் ப்ராசஸ் தெளிவாகும். அதுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் தானாகவே மாறும்.